காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சம்பந்தமா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுலேயும் பர்டிகுலர்லி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அகாடமிக் எக்ஸாமினேஷன்ஸ்ல இருந்து எப்படி டிஃபரெண்ட் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இன்னொன்னு பார்த்தோம், இதுல என்ன விதமான டைமென்ஷன்ஸ் இருக்கு. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல, குவாலிஃபை பண்ணணும். யூ ஆர் நாட் கம்பீட்டிங் வித் someone else, you are competing with everybody else. ரெண்டாவது, இதுல ஒரு prescribed percentage of marks கிடையாது. மற்றவங்க எல்லாரை விட நீங்க நல்லா பண்ணீங்கன்னா தான் இதுல ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு ஆன்சருமே அதுல இருந்து டிஃபரெண்டா இருக்கணும், அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கணும், ரொம்ப கரெக்டா இருக்கணும், அதுல ஃப்ளா இல்லாம இருக்கணும். அதே நேரத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல அப்ஜெக்டிவ் டைப்ல மைனஸ் மார்க்ஸ்லாம் உண்டு. இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஒரு அகாடமிக் எக்ஸாமினேஷன்ல இருந்து டிஃபரெண்டா இருக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப எல்லா விதமான ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. அது பேரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்ல மாட்டாங்க, ஆனா பல ஆண்டுகளா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்குது. நம்ம காலேஜில் படிக்கும் போதே அந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுனா அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும். அது ஆல் இண்டியா லெவல்ல நடக்கும். அதுல போட்டி போடுறவங்கள யார் நல்ல மதிப்பெண்கள் பெறாங்களோ, இப்ப 100 வேகன்சினா அந்த ஃபர்ஸ்ட் 100 பொசிஷன்ஸுக்கு கிடைக்கும். இதனால எல்லாத்துக்குமே இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான், வேற வகையான ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. இப்ப பேங்க்ஸ்னா அது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், இன்சூரன்ஸ்னா அது ஒரு விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், பப்ளிக் செக்டார்லயும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். இந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டை தவிர மற்ற எல்லா விதமான பதவிகளுக்கும் எல்லா விதமான பணிகளுக்கும் ஒரு காம்படிட்டிவ் டெஸ்ட் இருக்கு. ரெண்டாவது, மதிப்பெண்களை வச்சு எடுக்கிறது இல்ல. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் வாங்கியிருக்காரு சார், யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்காரு, அப்புறம் ஏன் செலக்ட் பண்றது இல்ல? இப்ப ஒரு யூனிவர்சிட்டியில டஃப்பான ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஒரு யூனிவர்சிட்டியில மார்க் நல்லா போடுறவங்களா இருப்பாங்க. ரீஜன் டு ரீஜன் வேறுபடும். அந்த வருஷம் மார்க்ஸ் கம்மியா இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் மார்க் நிறைய கொடுப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் சிம்பிளா இருக்கும். அதனால மதிப்பெண்கள் ஒரு மாதிரி பாரபட்சம் உள்ளவை. அப்ப ஏதாவது ஒரு வகையில இது எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணும். யாரு நல்லா பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டெஸ்ட் வேணும். இதையெல்லாம் தாண்டி எந்த பாரபட்சமும் இல்லாமல் அதுக்கு தான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தேவைப்படுது. அப்புறம் மதிப்பெண்கள் மட்டுமே திறமையா? இப்ப ஒருத்தர் நல்லா படிக்கிறாரு, மனப்பாடம் பண்றாரு, எழுதுறாரு, மார்க் வாங்கிடுறாரு. இப்ப மதிப்பெண் ஒண்ணு மட்டுமே போதுமா? கிடையாது. அதை தாண்டி நிறைய திறமைகள் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸிகியூட்டிவா போய் உட்காரணும்னா அவர் ஹிஸ்டரியில என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறாருங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, கான்ஸ்டிடியூஷன் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காரு, அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, அவர் பாலிட்டி பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு, ஜியோகிராபி பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு, கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு, அப்புறம் அவர் எப்படி கான்பிடன்ஸோட பேசுறாரா, அவருக்கு கம்யூனிகேஷன் எபிலிட்டி இருக்கா, ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் ப்ராசஸ் அவர்கிட்ட இருக்கா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால மதிப்பெண்கள் மட்டுமே திறமை அல்ல, மனப்பாடம் செய்வது மட்டுமே ஆற்றலும் அல்ல. அதான் நான் சொன்னேன், நம்ம ஸ்கூல்ல என்ன பண்றோம், அப்படியே படிச்சு ஒரு லைன் கூட மாறாம எழுதுனா ஃபர்ஸ்ட் மார்க். கிட்டத்தட்ட ஒரு போட்டோ காப்பிங் மெஷின் மாதிரி நம்ம பழகிடுறோம். அதே யூனிவர்சிட்டிக்கு போனாலும் அந்த பழக்கம் தொடருது. ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல இவ்வளவு பெரிய புக் இருக்கும், எல்லா புக்கையும் நீங்க அடுக்கி வச்சுக்கணும், இவ்வளவு வரும். இது எப்ப மனப்பாடம் பண்றது? அது புரிஞ்சுக்கணும். அதுல எதுவுமே ஸ்ட்ரெயிட்டான கேள்விகளே வராது, எல்லாம் வித்தியாசமான கேள்விகளா இருக்கும். அப்ப நாம மனப்பாடம் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்காது, மனப்பாடம் மட்டுமே திறன் அல்ல. இது நாள் வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், மனப்பாடம் பண்றது, நினைவாற்றல் வைத்திருக்கிறது, இதுதான் பெரிய விஷயம். அந்த அடிப்படையான விஷயமே இதுல தகர்க்கப்பட்டு விடுது. ஏன் இதை சொல்றேன்னா, எங்க காலேஜிலேயே நல்ல மார்க் எடுத்தவங்க, நிறைய மதிப்பெண்கள் பெற்றவங்க எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம யூனிவர்சிட்டி லெவல்ல டாப்பர், ஓவரால் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் 4 out of 4, 90% மேல, அப்படி இருக்கும்போது நம்ம நிச்சயமா நல்ல மார்க் எடுத்து நம்ம ஜெயிச்சிருவோம், நம்மள யாரு மிஞ்ச முடியும் அப்படின்னு நினைச்சு. ஆனா பாத்தீங்கன்னா பிரிலிமினரி கூட சில பேர் பாஸ் பண்ண முடியல. இதுன்னு இல்ல, பேங்க் அப்பெல்லாம் பேங்கிங் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க பேங்க்ஸ்ல போய் ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் என்னோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப ஜெனரல் மேனேஜரா இருக்காங்க பல்வேறு விதமான பேங்க்ஸ்ல, நல்லா ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பேங்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு
பெரிய அட்ராக்ஷன். இப்பயும் அட்ராக்ஷன் தான், அப்ப ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷன். ஏன்னா பிஹெச்டி படிச்சவங்க கூட டீச்சிங்க்கு போகாம பேங்க்ஸ்க்கு போவாங்க. அந்த மாதிரி இருந்த டைம்ல இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில நல்ல மார்க் எடுத்தவங்க எழுதுனாங்க. ஆனா அவங்களால பாஸ் பண்ண முடியல. காரணம் என்னன்னா மதிப்பெண்கள் மட்டுமே திறமை அல்ல. அவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம நிறைய மார்க் எடுத்திருக்கோம் அதனால நம்ம போயிருவோம். கிடையாது. அந்த டெஸ்டே வேற மாதிரி இருக்கு. அங்க அரித்மெட்டிக் எபிலிட்டி, டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், அங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் டெஸ்ட் பண்ற மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் கொடுக்குறாங்க. டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், கிரிட்டிக்கல் திங்கிங் ப்ராசஸ், இதையெல்லாம் செக் பண்ணும்போது இவங்களால அதுக்கு முடியல. ஏன்னா இவங்க அப்படியே மனப்பாடம் பண்ணதை அப்படியே எழுதுறதுக்கு பழகிட்டாங்க. அதனால தான் சொல்றேன், மனப்பாடம் செய்வது ஒரு திறன் அல்ல, வாழ்க்கை திறன்கள் அவசியம். நாம இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 100 எபிசோட்ஸ்ல கடைசியா லைஃப் ஸ்கில்ஸ் பத்தி பேசணும். ஒரு பிரீஃப் அக்கவுண்ட் தான் லைஃப் ஸ்கில்ஸ் பத்தி பேசணும். அதை பத்தி இன்னும் விரிவா பேச போறோம். ஆனா எது லைஃப் ஸ்கில் அப்படிங்கறத பத்தி சொல்லணும். ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் முக்கியம், எம்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உணர்ச்சி வசப்படுறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு லெவல்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் போறோம், மக்கள் வருவாங்க, அவங்க கோபத்தில் இருப்பாங்க, ஃபிளட்ல வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கோம், அவங்க நிச்சயமா கோபமா தான் இருப்பாங்க. நம்ம போய் நின்ன உடனே, என்ன சார் நீங்க வேலை பண்றீங்க, இந்த பக்கம் யாரும் வரல, நீங்களாம் யாரு, சும்மா கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கி நீங்களாம் ஏசி ரூம்ல இருக்கீங்க, உங்களுக்கு எங்க கஷ்டம் தெரியுமா, இப்படிலாம் பேசுவாங்க. நாம உடனே கோவப்பட்டு, நான் என்ன எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ண தெரியுமா, 20 மணி நேரம் ஒர்க் பண்றேன், நான் ஏசி ரூம்ல உட்காந்துருக்கேன், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, அப்படி இப்படி நீங்களும் என்ன எக்ஸாம் எழுத வேண்டிய, இப்படிலாம் பேசுறவங்க இருக்கான். அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனும் முக்கியம். முதல்ல அவங்களுடைய குறைகளை கேட்டாலே ஒரு 50% ப்ராப்ளம் சால்வ். கிரிட்டிக்கல் திங்கிங் ப்ராசஸ் ரொம்ப தேவை. கரெக்டான டெசிஷன் எடுக்கணும், உரிய டைம்ல எடுக்கணும். இதெல்லாம் அவசியம் இல்லையா? அப்ப லைஃப் ஸ்கில்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாழ்க்கை திறன்கள் முக்கியம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லயும் அந்த எக்ஸாம் எப்படி அவங்க இது பண்றாங்கன்னா, ஸ்ட்ரக்சர் பண்றாங்கன்னா, இந்த லைஃப் ஸ்கில்ஸ் இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் இருக்கா இல்லையா, அது மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க ஃபார்முலேட் பண்றாங்க. அதனால உங்களுடைய லைஃப் ஸ்கில்ஸையும் நீங்க டெவலப் பண்ணிக்கிறது அவசியம். ஜெனரல் நாலேஜ் தேவை. இப்ப காலேஜில் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, செகண்ட் செமஸ்டர்ல நான் நல்ல மார்க் எடுக்கணும், டிஸ்டிங்ஷன் எடுக்கணும், யூனிவர்சிட்டி ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு படிப்பாங்க. இப்போ ஜெனரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் அதிகமா அவங்க அக்கறை செலுத்துறது இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் நாட்டு நடப்பு தெரியும், நம்ம பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் தெரியும், ஸ்போர்ட்ஸை பத்தி தெரியும், இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ் தெரியும். ஆனா ஜெனரல் நாலேஜ் தெரியுமா, ஜெனரல் நாலேஜ் சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் தெரியுமா, உலக நாடுகள் பற்றி தெரியுமா, உலக நாட்டின் நிகழ்வுகள் பற்றி தெரியுமா, பல்வேறு நாடுகள் எவ்வாறு விடுதலை போராட்டங்களை சந்தித்தங்கிறது தெரியுமா, பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா, எப்படி பாவர்ட்டிங்கிறது வரையறுக்கப்படுகிறது, எப்படி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் கணக்கிடப்படுகிறது, பிஸ்கல் பாலிசினா என்ன, ஒரு ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுமா, அது ரொம்ப ஒரு முக்கியமானது. ஆகவே பொது அறிவு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் அவசியம். ஏன்னா பொது அறிவு இல்லைன்னா நம்மளால நாளைக்கு ஒரு எஃபெக்டிவான எக்ஸிகியூட்டிவா எதுலையுமே வேலை பண்ண முடியாது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் தெரியணும். இப்ப ரயில்வேஸ்ல ஒர்க் பண்றோம்னா இந்தியாவை பற்றிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் தெரியணும். நீங்க பேங்கிங் செக்டர்ல ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு நம்முடைய பிஸ்கல் பாலிசியை பற்றிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் தெரியணும், மானிட்டரி பாலிசி பற்றி தெரியணும். அதே மாதிரி அனைத்திந்திய அளவுல இந்த தேர்வு நடத்தப்படுது. முக்காவாசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் மட்டும் கிடையாது, சென்ட்ரல் சர்வீஸ்ல கூட இதெல்லாமே ஆல் இண்டியா லெவல்ல நடத்தப்படக்கூடிய தேர்வுகள். இதெல்லாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்ததா எதுக்காக போட்டித் தேர்வு? ஒரே கல்லுல 2 மாங்காய். என்னன்னா ஒரு கேண்டிடேட் என்ன நினைக்கிறாரு, என்னுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உண்மைதானே? இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அசிஸ்டன்ட்
செக்ஷன் ஆஃபீஸரை சேருவாங்க. செக்ரட்டேரியட்டில் சேர்ந்து வேலையை பார்ப்பாங்க. அவங்க அதுலேயும் நின்றுட மாட்டாங்க. அவங்க மேலே எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. குரூப் 1 எழுதுவாங்க, சிவில் சர்வீசஸ் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் அது கிடைச்ச உடனே இதை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இதை காட்டிலும் எனக்கு திறமை அதிகமாக இருக்கு, இந்த வேலை ஒரு ஸ்டாப் கேட் அரேஞ்ச்மெண்ட், இதுலேயே நான் இருந்துட மாட்டேன், இதை தாண்டி என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆக அவங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இந்த நிறுவனம் என்ன நினைக்குது, பெஸ்ட் கேண்டிடேட் எனக்கு வரணும். ஐ வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் ஆர்டினரி கேண்டிடேட்ஸ். யார் கிடைச்சாலும் நான் அவங்கள வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன், எனக்கு பெஸ்ட். இப்ப 4 பேர் வந்தா 4 பேர்ல யார் பெஸ்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரியான மனநிலை அவர்களுக்கு இருக்கு. அப்ப இது ரெண்டும் மேட்ச் ஆகுது. கேண்டிடேட்டுக்கு என்ன தேவையோ அதுவும் கிடைக்குது, ஆர்கனைசேஷனுக்கு என்ன தேவையோ அதுவும் கிடைக்குது. அதனால ஒரே கல்லில் 2 மாங்காய். இப்ப ஒரு நல்ல ஜாப் இருக்கு, இப்ப சிவில் சர்வீசஸ் எடுத்துக்கங்களேன். ஒரு நல்ல ஜாப், நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், நான் சிவில் சர்வெண்டா ஆகணும் அப்படின்னு. சில பேருக்கு ஃபாரஸ்ட் ரொம்ப பிடிக்கும், நான் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சேரணுங்கிற ஆசை இருக்கும். சில பேருக்கு ரயில்வேஸ்ல சேரணுங்கிற ஆசை இருக்கும். சில பேருக்கு பேங்கிங் செக்டார்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விதமான மாணவர்கள் பல்வேறு விதமான ஏக்கங்களை, கனவுகளை, ஆசைகளை வைத்திருக்கிறார்கள். இப்ப இவங்க எல்லாருமே போட்டி போடுறாங்க, எல்லாருக்கும் இது தேவை. அப்ப என்ன பண்றது, யாரு பெஸ்டோ அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். அப்ப அதுக்கான ஒரு சிஸ்டம் ஒன்று தேவைப்படுது. சிறந்தவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படணும். ஏன்னா எக்கச்சக்கமான பேர் ஆசைப்படுறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாது. தி பெஸ்ட் கம் பெஸ்ட் சர்வ், அதுதானே இதனுடைய முக்கியமான பாயிண்ட். அப்ப யார் பெஸ்ட்ங்கிறத செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான டெஸ்ட் வேணும். அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். மிகச் சிறந்தவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்ப எதனால சிறந்தவர்கள் வரணும்? இப்ப ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப திறமை உள்ளவர்கள், வாழ்க்கையை புரிந்தவர்கள், உலகத்தை புரிந்தவர்கள், நாட்டு நடப்பை புரிந்தவர்கள் வந்தாங்கன்னா அந்த நிர்வாகம் நல்லா நடக்கும். ஒரு மக்களுடைய பிரச்சனையை நல்லா தீர்க்க முடியும். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷன் பொருளாதார சம்பந்தமா டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அதுல பெஸ்ட் பர்சன் வந்தா அந்த ஆர்கனைசேஷன் செழிக்கும், அந்த பப்ளிக் செக்டார் செழிக்கும். ஈவன் பிரைவேட் செக்டார்ல கூட என்ன அடிப்படையான எண்ணம், யாரு பெஸ்டா இருக்காங்களோ அவங்கள தான் நான் போடணும், ஏன்னா என்னுடைய ஆர்கனைசேஷன் செழிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இதுதான் இந்த போட்டித் தேர்வுக்கான காரணமே, டு அட்ராக்ட் த பெஸ்ட் டேலண்ட்ஸ் இன் த சொசைட்டி. அதுதான் போட்டித் தேர்வுடைய முதல் நோக்கம். இப்ப யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மத்திய தேர்வாணையம் பல்வேறு விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துறாங்க. சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஒன்னு, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஒன்னு, இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸ், ஜியாலஜிஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி எக்ஸாமினேஷன், கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், கம்பைன்ட் மெடிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ் எக்ஸாமினேஷன், செக்ஷன் ஆபீசர்ஸ் ஆர் ஸ்டெனோகிராஃபர்ஸ் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். இது எல்லாமே யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய விஷயங்கள். இப்ப இந்திய அளவில் ரெக்ரூட்மெண்ட்ஸுக்காக யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் சும்மா ஒரு கோடிட்டு காமிச்சேன். அங்கன்வாடி மையங்கள் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஒரு வரப்பிரசாதங்க. எடை குறைவான மற்றும் நோய் அறிகுறியுள்ள குழந்தைகள் அவங்களுக்கு தேவையான மருத்துவ பரிந்துரைகளை செய்யறாங்க. இந்த அங்கன்வாடி மையங்கள்ல உங்க குழந்தைகளை விடுறது மூலமா தமிழகத்தை ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஒரு மாநிலமா உருவாக்குவோம். என்னை ஒரு ஆரோக்கியமான தாயா மாத்தினது, நல்ல கல்வியை கொடுத்தது எனக்கு இந்த குழந்தைகள் மையம் தான். உமன்ஸ் ரைட்ஸ் எல்லாம் என்ன, இது எல்லாமே சொல்லி கொடுத்தது அங்கன்வாடி மையத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் தான். என்னோட ஹையர் ஸ்டடிஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஐடி கம்பெனில 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 வயசுல 5 வயசு வரை இங்கதான் இருக்கேன். நான் இங்க நிறைய நல்ல பழக்கங்களை கத்துக்கிட்டேன். இந்த அடிப்படை எழுத்துக்கள், சில கதைகள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வரதுனால எங்களுக்கு அந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா. இன்னைக்கு அட்வொகேட்டா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த அங்கன்வாடி மையம். இப்ப தமிழ்நாட்டில் நம்முடைய
தமிழ்நாடு தேர்வாணைய குழுன்னு இருக்கு, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அரசு பணிகளுக்கு அவங்க போட்டித் தேர்வுகள் நடத்துறாங்க. அந்த போட்டித் தேர்வுகள் எழுதினாதான் குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி பல்வேறு பணிகளுக்கு நாம செலக்ட் ஆக முடியும். இப்போ ஒருத்தர் நான் குரூப் 1 போகணும் தமிழ்நாட்டில், எனக்கு இதுல விருப்பம் இருக்கு, குரூப் 2 போகணும், அந்த மாதிரி அவங்க முடிவெடுத்தாங்கன்னா இந்த தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்துறாங்களே, டிஎன்பிஎஸ்சி நடத்துறாங்களே, அந்த தேர்வுகளை அவங்க எழுதணும். அதுல என்னென்ன தேர்வு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 1 சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், குரூப் 1A சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், குரூப் 1B சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், கம்பைன்ட் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 1, கம்பைன்ட் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2, குரூப் 4 சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் குரூப் 5A, குரூப் 6, குரூப் 7, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் அரசு பணிகளுக்கு வரணும்னா இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய வெப்சைட்டை ரெகுலரா பார்த்து என்னென்ன போஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணிருக்கிறாங்க, எவ்வளவு வேகன்சி, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறத பார்த்து ஒருத்தர் எழுதணும். முதல்ல இருந்தே காலேஜில் இருந்தே நான் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிகிரியை படிக்கிறது. அதுக்கப்புறம் டிகிரி படிக்கும் போதே அந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்றது. இதெல்லாம் அவங்க போக வேண்டிய பயணத்தினுடைய நேரத்தை குறைக்கும், அவர்கள் போக வேண்டிய பயணத்தின் தூரத்தை குறைக்கும். இப்ப ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், அதுல இப்ப ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல குரூப் பி கெஸ்டட் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர், குரூப் பி நான் கெசட்டட் போஸ்ட், அது அப்புறம் குரூப் சி நான் டெக்னிக்கல் போஸ்ட், அப்புறம் லிமிடெட் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன்ஸ், அப்புறம் certain posts under GOI by selection, non-mandated exams for recruitment of constable in Assam Rifles and Delhi Police. இதெல்லாம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல நடத்தக்கூடிய போஸ்ட். இது தவிர பப்ளிக் செக்டார், அப்புறம் ரிசர்ச் அண்ட் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க நடத்தக்கூடிய இதென்ன டிஎஸ்பி, கம்பெனி கமாண்டர், அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இன் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, இது RBI Services Board, Central Recruitment Board for various banks, BSRB, NEBARD, insurance companies, Department of Telecommunications, Railway Recruitment Boards, Central Public Sector, State Public Sector, Central R&D companies and autonomous bodies, teaching and non-teaching posts in government schools and academic institutions. அதே மாதிரி Central Armed Police Forces Examination, Combined Defense Services Examination, Combined Engineering Services Examination, Indian Forest Service Exam, National Defense Academy and Naval Academy Exam, Geologist Examination, IES, Indian Engineering Services, ESE, Engineering Service Examination, Combined Graduate Level Examination, அதில் வந்து TNPSC Group 1 இதெல்லாம் வருது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த பப்ளிக் செக்டார்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் பி இதெல்லாம் பத்தி பார்த்தோம். அதே மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் நடத்துறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணுங்கிற ஒரு ஆசை, அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் என்னன்னா நம்ம எப்படியாவது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல போகணும், அது மூலமா நம்ம கடமைகளை சிறந்த முறையில் ஆற்றணும். சின்ன வயசுல இருந்தே சில பேருக்கு யூனிஃபார்ம் மேல ஒரு கிரேஸ் இருக்கும். இந்த சிஏபிஎஃப் எக்ஸாம்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அவங்க கண்டக்ட் பண்றாங்கங்கறத பாப்போம். அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்ஸ் இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்சஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்சஸ், இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் போலீஸ் ஃபோர்ஸ், இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ், சாஸ்திரா சீமா பால், இதெல்லாம் வந்து அதனுடைய இதுக்கு என்ன எடுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், டிகிரி ஃப்ரம் எ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. நான் ஏற்கனவே சொன்னேன், பெரும்பான்மையான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஒரு டிகிரி தேவை. ஏன்? மினிமம் ஒரு டிகிரி இருந்தாதான் ஓரளவுக்கு அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கும், காம்ப்ரஹென்ஷன்ஸ் இருக்கும், சோசியபிலிட்டி இருக்கும், கிராஸ்பிங் த திங்ஸ் இருக்கும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அந்த மெச்சூரிட்டி ஒரு காலேஜ் லெவல்ல கிடைக்கும். இதனால பெரும்பான்மையான எக்ஸாமினேஷன்ஸ்க்கு டிகிரி பேசிக் குவாலிஃபிகேஷன்.
போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சா அதிக மார்க் கிடைக்குமா? கிடைக்காது. நீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா அதிக மார்க் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அது டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு மட்டும்தான் அது. இப்போ டீச்சிங்ல ஒருத்தர் எம்எஸ்சி படிச்சிருக்காரு அப்படின்னா அது மினிமம் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் எம்ஃபில் படிச்சிருந்தா அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான மார்க்ஸ் கிடைக்கும். பிஹெச்டி படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் கிடைக்கும். ஸ்லெட் பாஸ் பண்ணிருக்கோங்கிறது ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் வேற. மற்றது எல்லாத்துலயுமே நிறைய பேர் கேட்பாங்க, இதுக்கு நாங்க பிஜி படிச்சிருக்கோமா? பிஜி படிச்சா லாபமே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். பிஜி படிச்சா எப்ப நீங்க ஒரு ஆப்ஷனல் எடுக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க, அதுல அவங்க ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னா, அவங்க பிஜி படிச்சது ஆப்ஷனா எடுத்தாங்கன்னா அதுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நல்ல புரிதல் இருக்கும், அதுல நல்ல மார்க் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மற்றபடி பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி தான். இப்போ நான் சிவில் சர்வீசஸ் எழுதும்போது எனக்கு பிஎஸ்சி அக்ரி மட்டும்தான் என்னுடைய குவாலிஃபிகேஷனாக இருந்தது. பிஎஸ்சி அக்ரியே போதும். தேர் வாஸ் நோ நீட் டு டூ எம்எஸ்சி அக்ரி அப்படிங்கிறதுனால நான் பிஎஸ்சி அக்ரியோடைய நான் அந்த எக்ஸாமை எழுதினேன். ஸோ டிகிரி ஃப்ரம் எ ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. இதில் ஆண்களும் எழுதலாம், பெண்களும் எழுதலாம். சிலதுக்கு ஃபார் எஸ்எஸ்பி, பிஎஸ்எஃப், இப்போ இண்டோ டிபெட்டர் பார்டர் போலீஸ் மேல் கேண்டிடேட்ஸ் எலோன் ஆர் எலிஜிபிள். ஏஜ் லிமிட்ஸ் மினிமம் 20, மேக்ஸிமம் 24. ரிலாக்ஸேஷன் கேட்டகரி ஆஃப் த கேண்டிடேட் படி இருக்கும். இது எந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க? பேப்பர் 1 அப்ஜெக்டிவ் டைப் தான். இதில் நான் ஏற்கனவே சொன்னேன், பெரும்பான்மையான எக்ஸாம்ஸ்ல அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஜெனரல் மென்டல் எபிலிட்டி, ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் ஈவெண்ட்ஸ் இல்லாத எந்த ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பரும் இருக்காது. இந்தியன் பாலிடிக்ஸ், ஹிஸ்டரி, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம ஒரு நாட்டுக்காக ஒர்க் பண்ண போறோம்னா நம்ம நாட்டினுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஸ்கூல்ல போய் பேசும்போது ஒரு ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு கேட்டார், நாங்க ஹிஸ்டரியை படிச்ச என்ன சார் யூஸ்? அது எப்பயோ நடந்தது தானே. ஹிஸ்டரியில நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நாங்க ஏன் ஞாபகத்தில் வச்சுக்கணும்? இந்த வருஷம் இது நடந்ததுன்னு சொல்றதுனால என்ன ஆக போகுது? அப்படி நம் நாட்டினுடைய சரித்திரத்தை நாம தெரிஞ்சாதான் இந்த நாட்டையே நேசிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, நம் சரித்திரத்தை தெரிந்தால்தான் எந்த இடத்தினால நமக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டது அது மறுபடியும் வராமல் இருப்பதற்கு நாம் உணர முடியும். ஒரு மகத்துவம், ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங் எப்படி வரும்? இந்த நாட்டினுடைய சரித்திரம் தெரியணும், இந்த நாட்டினுடைய பாரம்பரியம் தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம நேசிக்க முடியும். இப்ப சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு தலைமுறைகளா அவங்க குடும்பம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுவாங்க. 3வது தலைமுறையே நமக்கு தெரியறது கஷ்டமா இருக்கு. 30 தலைமுறையை சில நாடுகள்ல மக்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது காரணம் என்னன்னா ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன். ஒரு குடும்பத்தினுடைய தலைமுறை தெரிவதை போல ஒரு நாட்டினுடைய பாரம்பரியம் ஒருவருக்கு தெரிய வேண்டும். அப்ப ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சிருக்கணும், பாலிடிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். உலக அளவில் உள்ள பாலிடிக்ஸ், இந்தியன் பொலிட்டி, வாட் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட், ஏன் நம்ம வெஸ்ட் மின்ஸ்டர் மாடலை அடாப்ட் பண்ணோம், நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். அதனால இதுவும் ரொம்ப முக்கியம். இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியோகிராஃபி, நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், ஜியோகிராஃபி has decided history. வளர்ச்சி அடைந்த நாடுகள்லாம் பார்த்தா அவங்களுடைய ஜியோகிராபிக் லொகேஷன் ஒரு முக்கியமான ஒண்ணு. லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ் அண்டர் டெவலப்டா இருக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏசியாவிலே லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ் will be அண்டர் டெவலப்டு. ஏன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கம்மி, நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கம்மி. எங்கெல்லாம் டெம்பரேச்சர் 16 டிகிரிக்கு மேல இருக்கோ அங்க டெவலப்மெண்ட் கம்மி. ஏன்னா they are prone for disease and pests. இது மாதிரி ஜியோகிராபி ஆல்சோ டிசைட்ஸ் ஹிஸ்டரி. அப்போ வேர்ல்டு ஜியோகிராபி நமக்கு தெரியணும், நம்முடைய ஜியோகிராபி நமக்கு தெரியணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சீதோஷண நிலையை பற்றி தெரியணும், பருவ மாற்றங்கள் பற்றி தெரியணும், இதையெல்லாம் இந்த பருவ மாற்றங்களால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி தெரியணும். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம். அதனால பேப்பர் 1ல இதெல்லாம் டெஸ்ட் பண்றாங்க. பேப்பர் 2ல கன்வென்ஷனல் டைப் 200, சப்ஜெக்டிவ் டைப். அதுல எஸ்ஏ கொஸ்டின்ஸ் இன் லாங் நரேட்டிவ் ஃபார்ம், காம்ப்ரஹென்ஷன், ப்ரீசி ரைட்டிங் அண்ட் அதர். இந்த காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு விஷயத்தை கிரகிச்சுக்கிட்டு நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியுதாங்கிறது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லயும் இது இருக்கும். அதனுடைய பேசிக் பாயிண்ட் என்னன்னா, ஒரு பெரிய மீட்டிங் நடக்கும், அந்த மீட்டிங்ல ஒரு 3 மணி நேரம் டெலிபரேஷன்ஸ் இருக்கும். ஆனா அந்த டெலிபரேஷன்ஸை
நாம ஒரு 3 நிமிஷத்துல சொல்ற அளவுக்கு காம்ப்ரஹென்ஷன் இருந்தாதான் அந்த மீட்டிங்ல என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அதை நாம செயல்படுத்த முடியும். அப்ப ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா நமக்கு காம்ப்ரஹென்ஷன் தேவை. ஒரு ஃபைலை படிக்கிறோம், 50 பேஜ் இருக்கக்கூடிய ஃபைல், அதை ஒரே பேராகிராஃப்ல ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கு தேவையானது காம்ப்ரஹென்ஷன். ஒரு பெரிய இஷ்யூ வருது, ஒரு 4-5 மணி நேரம் ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். கடைசியில கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் என்ன அப்படிங்கறத பத்தி நாம செக் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை தான் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். இவங்க கொஞ்சம் பேசுவாங்க, அவங்க கொஞ்சம் பேசுவாங்க. கடைசியில் வாட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர், வாட் இஸ் டு பி சால்வ், வாட் இஸ் த பேசிக் இஷ்யூ அப்படிங்கறது நமக்கு தெரியணும். அதுக்கு நமக்கு காம்ப்ரஹென்ஷன். மக்கள் பேசுறத புரிஞ்சுக்கிறதும் ஒரு காம்ப்ரஹென்சிவ் எபிலிட்டி. நாம தெளிவா பேசணும், அப்பதான் அது காம்ப்ரஹென்சிபிளா இருக்கும். அதுக்கும் காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிறது தேவை. அதே மாதிரி ஒரு நீளமான விஷயத்தை சுருக்கமா சொல்லணும். நம்ம நிறைய பேரை பார்க்கலாம், அவங்க கிட்ட போய் வதவதன் பேசுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, 2 நிமிஷத்துல சொல்ல வேண்டிய பாயிண்ட சொல்லுங்க, எதோ சொல்லாதீங்க. நிறைய பேருக்கு சுருக்கமா பேசவே தெரியாது. ஒருத்தர் வந்தாருங்க, கேட்டுட்டு போனாரு, உங்ககிட்ட இதை சொல்ல சொன்னாரு அப்படிங்கிற ஒரு மேட்டரை, அது நேத்துங்க 4 மணி இருக்கும், 4 இருக்குமா, ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன், 4:30 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்தாரு, காலிங் பெல்ல அடிச்சாரு. நான் யாரோ என்னமோ நினைச்சிட்டு போய் கதவு திறந்தா இவர் நின்னாரு, யாருன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பேசுவாங்க. அதாவது 1 நிமிஷத்துல பேச வேண்டியது 1 மணி நேரம் பேசுறவங்க இருக்காங்க. காரணம், ப்ரீசி ரைட்டிங் அப்படிங்கிற ஒன்னா அவங்க சரியா கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணல. சில பேர் ப்ரீசி ரைட்டிங் வந்த உடனே கையெடுத்து சுருக்க ஆரம்பிச்சிடும். அது அல்ல, என்ன மேட்டரோ அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு தேவையானதை மட்டும் சொல்றது. அந்த காலத்துல ஸ்கூல்ல படிக்கும்போது முக்கியமான கிளாசிக்ஸ் எல்லாம் அப்ரிஜ்டு வெர்ஷனா போட்டிருப்பாங்க. அந்த அப்ரிஜ்டு வெர்ஷன் படிக்கிறது எதுக்குன்னா, மூலத்தை படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்கிறதுக்காக. டெம்பஸ்ட ஒரு 5 பேஜில் ரெடியூஸ் பண்ணி ஒரு லெசன் வச்சிருப்பாங்க. அதை படிச்ச உடனே நம்ம டெம்பஸ்ட படிச்சுட்டு தான் அர்த்தமா? கிடையாது. டெம்பஸ்ட்ல இருக்கக்கூடிய லைன்ஸினுடைய பியூட்டி, அந்த வசனங்கள், இந்த ப்ராஸ்பெரோ பேசுற அந்த வசனங்கள், மிராண்டா சொல்ற பதில்கள், இதெல்லாமே ரொம்ப பிரமாதமான ஒண்ணு. நம்ம முன்னாடியே ஒரு கப்பல் புயல்ல போய் மாட்டிக்கிட்டு தர தட்டிட்டா என்ன ஆகுமோ அதெல்லாம் அந்த டிராமால வரும், அந்த பிளேல வரும். ஆனா அந்த அப்ரிஜ்டு வெர்ஷனை படிக்கிறது எதுக்குன்னா, மூலத்தை படிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கிறதுக்காகத்தான். அதே மாதிரி ஒரு அப்ரிஜ்டு வெர்ஷனா நம்ம கொடுக்கிறோம். அந்த அப்ரிஜ்டு வெர்ஷனை கேட்டுட்டு அதுக்கு மேல என்ன தேவையோ அதை மற்றவங்க தேடிக்குவாங்க அப்படிங்கிறது தான். அதுல ப்ரீசி ரைட்டிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எல்லா வேலைக்கும் தேவையானது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். எழுதுறது, பேசுறது, தகவலை சரியான முறையில் தெரிவிக்கிறது, இது எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை. அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த செகண்ட் பேப்பர்ல இட்ஸ் பியூர்லி கன்வென்ஷனல். 2 பேப்பர் வச்சிருக்காங்க சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் எக்ஸாமினேஷன்ல. பேப்பர் 1 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், பேப்பர் 2 கன்வென்ஷனல் டைப், சப்ஜெக்டிவ் டைப். இந்த 2 பேப்பர் இருக்கு. இதுக்கு என்ன பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்? சில பேர் ஒரு எக்ஸாமுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு போலீஸ் சர்வீஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டா மினிமம் ஹைட் இருக்கணும். இந்தியன் போலீஸ் சர்வீஸ் போகணும்னா 165 சென்டிமீட்டர்ஸ் ஒரு மேலுக்கு இருக்கணும். அப்ப இதுக்கு என்ன பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சிஏபிஎஃப்க்கு ஹைட் 165 சென்டிமீட்டர்ஸ் ஃபார் மென், 157 சென்டிமீட்டர்ஸ் ஃபார் விமன். அதே மாதிரி செஸ்ட் எடுத்துக்கிட்டா ஆண்களுக்கு 81 சாதாரண நிலையில, மூச்சை உள்ள இழுத்து விட்டா 86 சென்டிமீட்டர் வரணும். சில பேர் மூச்சை உள்ள இழுத்துட்டு அப்புறம் வெளியவே விடாம இருந்துருவாங்க, அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. வெயிட் வந்து 50 kgs ஃபார் மேல், 46 kgs ஃபார் ஃபீமேல். இதுக்கப்புறம் ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கு 150 மார்க்ஸ். இது மாதிரி பல்வேறு விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன், எந்த மாதிரியான எக்ஸாம்ங்கிறத ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பற்றி விரிவாக நம்ம பார்க்க போறோம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல நாம ஈடுபடணும்னு நினைச்சா முதல்ல அதை பற்றிய ஓவரால் ஐடியா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த நியூவான்சஸ்க்கு நம்ம போகணும். ஒரு ஓவியத்தை வரைகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவுட்லைனை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அழகுபடுத்துறதை செய்வாங்க. அந்த மாதிரி முதல்ல ஒரு பிராட் பிக்சரை கொடுத்துட்டு அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பற்றியும் நம்ம டீல் பண்ண போறோம்.